Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இன்னைக்கு புதுச்சேரியில தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய இருக்க நிலையில தற்பொழுது சென்னையிலிருந்து விஜய் கிளம்பி இருக்காரு. அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் சென்னை நீலாங்கரையில இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலிருந்து புதுச்சேரிக்கு கிளம்பி இருக்காரு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய வாகனத்துல. அநேகமா இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல அவர் புதுச்சேரி சென்றடைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அங்க இன்னைக்கு காலையில 10 மணி, அதாவது 9 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியில தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அந்த வகையில் பார்க்கும்பொழுது அநேகமாக ஒரு 9 மணி அளவில் அவர் புதுச்சேரி சென்றடைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நீலாங்கரை இல்லத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரிக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு தாவேக தலைவர் விஜய். அவருடைய அந்த காரானது அவருடைய இல்லத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ரைட், இன்னைக்கு 4 இடங்கள்ல புதுச்சேரியில தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு. வீட்டில இருந்து கிளம்பி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நீலாங்கரை இல்லத்திலிருந்து சென்னையிலிருந்து விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. பேசலாம். மணிகண்டன், நம்ம இப்ப திரையில பார்க்கிறோம் அவர் நீலாங்கரை இல்லத்திலிருந்து இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியா கிளம்பி இருக்கிறது புதுச்சேரிக்கு. இன்னும் எவ்வளவு மணி நேரத்துல அங்க அவர் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? தொடர்ந்து அங்க எந்த இடத்துல இவருடைய கார் போய் நிக்க இருக்கு? அடுத்து எந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க இருக்கு? மேலும் நிலவரம் என்ன மணிகண்டன்? புதுச்சேரியில தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நேற்று பிரதமர் மோடி பரப்புரையை நடத்தி முடித்திருக்கிறார். ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ் சார்பில் முன்னணி தலைவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக சார்பிலும் பிரச்சாரங்கள் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஆதரித்து, திமுக வேட்பாளர்கள் ஆதரித்து பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில 30 தொகுதிகளிலும் விசில் சின்னத்துல போட்டியிடுகிறது. நேய மக்கள் கட்சி சார்பில் 2 தொகுதிகள், தட்டாஞ்சாவடி, உருளையாம்பேட்டை பகுதிகளில் 2 தொகுதிகள் என மொத்தமாக 30 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னத்துல போட்டியிடுகிறது. இதற்காக தேர்தல் பரப்புரையில கலந்து கொள்வதற்காக வேட்பாளர்கள் ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் நீலாங்கரையிலிருந்து பொதுவை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஈசிஆர் கடற்கரை சாலை வழியாக பாண்டிச்சேரியை சென்றடைவார் என எதிர்பார்க்கிறோம். 2 மணி நேரம் அந்த பயணத்தை சாலை மார்க்கமாக மேற்கொண்டிருக்கிறார். பாண்டிச்சேரி பார்டர் பகுதியில அவரது கார்ல இருந்து பிரச்சார வாகனத்திற்கு அவர் மாறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரையில அவர் கார்லயே பயணிக்கிறார். கார்ல முன்னிருக்கையில் அமர்ந்தவாறு வழியில எங்கேனும் வரவேற்போ அல்லது பொதுமக்களோ இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு, வாகனத்தை வரவேற்பை ஏற்றுக்கொள்வது விதமாக அவர் முன்னிருக்கையில் அமர்ந்தபடி செல்வதை நம்மால பார்க்க முடிகிறது. முக்கியமாக புதுச்சேரியில தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில மொத்த வேட்பாளர்களை அமைத்து 3 இடங்கள்ல பரப்புரை செய்கிறார். 4 இடங்கள்ல பரப்புரை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில வெயிலின் காரணமாக வில்லியனூர் ஜங்ஷன்ல அவரது பரப்புரை நேற்றைய தினம் அந்த அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நீலாங்கரையிலிருந்து புதுச்சேரி நோக்கி பயணத்தை தொடங்கி இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ரைட், இப்போ மணிகண்டன், அதாவது 4 இடங்கள் அப்படின்றதா முதல்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்போ 3 இடங்கள் அப்படிங்கிறதா அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்கேருந்து அந்த பாதுகாப்பு அப்படிங்கன்னா இது ஒரு வார இறுதி நாட்கள் வேற. சாதாரணமாகவே புதுச்சேரியில் வார இறுதி நாட்கள் அப்படின்னாலே அங்கே மற்ற மாவட்டங்களை சேர்ந்த மக்கள்லாம் கூடுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது, விஜயுடைய வரவேற்பும் ஒரு பக்கம் அங்கே இருக்கு. அந்த வகையில் பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு? அதனுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? இடங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய நபர்களை பொறுத்து பாதுகாப்புக்கு ஏற்கனவே விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் சார்பிலும் காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிப்பதற்கு அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என தேர்தல் ஆணையத்திடம், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர், தமிழக தலைமை தேர்தல் ஆணையரிடமும் அதே போல இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடமும் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பாதுகாப்பை பொறுத்தவரையில அனைவருக்கும் வழங்கும் விதத்துல எந்த ஒரு பாரபட்சமும் பற்றி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் தேர்தல் ஆணையம் உறுதியாக இருக்கிறது. அந்த அளவுல
காவல்துறையினர் தேவைக்கு ஏற்ப அந்தந்த பிரச்சார பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். கட்சியின் சார்பில் பேரிகேடுகள் அமைக்கப்படுவது, அவருக்கான முறையான வழி, அதாவது ரூட் போட்டுக் கொடுப்பது உள்ளிட்ட பணிகளையும் நிறைவு செய்திருக்கின்றனர். அந்த வகையில புதுச்சேரியை நோக்கி செல்லக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 3 இடங்கள்ல பரப்புரை மேற்கொள்கிறார். முதல்ல ஈசிஆருடைய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய கொக்கு பூங்கா காம்ப்ளெக்ஸ் அருகே அவரது பரப்புரையை தொடங்குகிறார். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். புதுச்சேரியில இன்னைக்கு 3 இடங்கள்ல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்காரு. அதற்காக இப்ப சென்னையில இருக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்திலிருந்து தன்னோட கார்ல பயணம் மேற்கொண்டிருக்காரு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல புதுச்சேரி அடைவார்னு எதிர்பார்க்கப்படுது. 9 மணி அளவுல இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து இதனுடைய அப்டேட்டுகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.